धीमहि तन्नो बाबा प्रचोदयात्. ஷீரடி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா. ஆரத்தி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான் 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः. ஓம் அபயப்பிரதாய நமः. ஓம் ஆதிபுருஷாய நமः. ஓம் சர்வ ஈசாய நமः. நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே. நெருப்பில் குழந்தை வீழ்ந்திடாமல் தன் கை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சாய்பாபாவின் அற்புதங்களில் ஒரு முக்கியமான கட்டத்தில் எழுத்தி வச்சிருக்கோம் நாம. ஒரு இஸ்லாமிய பெண்மணி தினந்தோறும் இவருக்கு உணவு படைத்து கொண்டு வந்தவள். பல நாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுமே போகாத சாய் ஒரு நாள் போனார். அங்கே போனால் அந்த இஸ்லாமிய பெண்மணிகளுடைய மகன் கடுமையாக குஷ்டரோக நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தான். சாய் அவனுக்கு மருந்து சொன்னார். அப்பா குழந்தை, இதுக்கு நல்ல பாம்பை பிடித்து கொண்டு வர வேண்டும். நல்ல பாம்பை பிடிச்சுன்னு வான்னு யாரையான்னு சொன்ன நடக்குமா? நீயோ போய் பிடித்து கொண்டு வா. இவர் அவ்வளவு எந்த தைரியத்தில் இவனை அனுப்பினார், அல்லது இந்த பையனா எந்த தைரியத்தில் போன சந்தேகம் வருது இல்லையா? அதுதான் மகான்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பா குழந்தை, நல்ல பாம்பை போய் நாம் பிடிக்கிறதான்னு பயப்படாத. நல்ல பாம்பு குஷ்டரோகம் நோய் கொண்டவர்களை தீண்டாது, கடிக்காது. அதனால் நீ போய் தைரியமாக அதை பிடித்து கொண்டு வரலாம். பிடித்து கொண்டு வா, நான் அதிலிருந்து உனக்கு மருந்து தயாரித்து தருகிறேன். இந்த நோய் தீர்ந்துவிடும். பொறுமையாக கேட்கணும். இவ்வளவுதான் நூல்களில் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், அல்லது வரவழைச்சுப்போமே நான் அப்புறமா உங்களுக்கு தோணலாம். அந்த நல்ல பாம்பை இவன் பிடிச்சின்னு வந்து அது அவனை தீண்டாது, அது நியாயம். ஏன்னா அந்த குஷ்டரோகம் பிடிச்ச வேலை கடிக்காதுன்னு சொல்லிட்டோமே. இப்போ அவன் கொண்டு வரான். அதை இவர் சாய்தான வாங்கி அதிலிருந்து மருந்து தயாரிக்க வேண்டும். உயிருடன் கொண்டு வந்து அவன் கொடுக்க இவர் வாங்கி அதை வைத்து மருந்து தயாரிக்கிறார் என்றால், இவரே போய் அந்த நல்ல பாம்பு ஒன்றை பிடித்து கொண்டு வந்து மருந்து தயாரித்திருக்க கூடாதா? சந்தேகம் வந்திருக்கணும். நோயாளிகளுக்கு இவர் எவ்வளவு பணிவிடைகள் என்னென்ன சமாச்சாரம்னு புள்ளி வச்சிருக்கோமே போன நிகழ்ச்சியிலேயே. இன்னும் விரிவாக வரப்போகிறது. அது தொண்டு 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 அப்படிங்கிறது அளவில்லாமல் செய்தவர் இவர். அதாவது எங்கே பார்த்தாலும் நம் வாழ்நாள் சாய்ந்து போய் விடாமல் இருக்க, சாய் என் மேலே சாயி, என் மேலே சாயி, என் காலில் சாயி, என் காலில் சாயின்னு சொல்கிற மாதிரி சாயி சாயின்னு இவரை சொல்லிட்டு இருக்கோம் போல இருக்கு. இவர் தெரியறதா? அப்படிப்பட்ட அவர் இந்த நல்ல பாம்பை ஏன் அவனை வச்சு பிடிச்சின்னு வர சொன்னார்? இவரே சுலபமாக அதை பிடிச்சின்னு வந்து மருந்து தயாரிச்சு இந்தாடா குழந்தை கொடுத்துருக்கலாமே. ஏன்
இவர் பண்ணலைங்கிறது தான். எந்த செயலை யாருக்காக செய்கின்றோமோ அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு யாருக்கும் இன்னைக்கு நாம் அதை உணர்வதாகவும் இல்லை, செயல்படுத்துவதாகவும் இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் இது. காரணம் இன்றைக்கி தான் காசு கொடுத்தா எது வேணாலும் கிடைக்கிறதே. காசு கொடுத்தா தானே அப்படிங்கிறால, காசு கடன் வாங்கிக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் இன்னொரு வழி வச்சுருக்கோமே தவிர ஏன் அவனை பிடிச்சுன்னு வர சொன்னார்? இவர் ஏன் பிடிச்சுன்னு வரல? இனிமேல் தான் இருக்குது விசேஷமே. மருந்து தயாரித்து கொடுத்தார், அந்த பயலுக்கு இவர் கொடுத்தார். ஆனால் சொன்னார், அப்பா உனக்கு நோய் கண்டிப்பாக சொல்கிறேன், மறுபடியும் இந்த குஷ்டரோகம் முழுவதுமாக உன்னை விட்டு நீங்கிவிடும். தவறான பழக்க வழக்கங்களை முழுவதுமாக நீ நீக்க வேண்டும். அதாவது இவன் கொஞ்சம் கெட்ட சகவாசம் படிச்சுன்னு சொல்கிறதுன்னா தாசிகள் தொடர்பு, பெண்கள் தொடர்பு, அதை விட்டாக வேண்டும். இல்லைன்னா முடியாதுன்னா அந்த நேரத்தில் உடனே சாமி இவ்வளவு பட்டதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணுவேனுங்களா? இனிமேல் அந்த தப்பையே பண்ண மாட்டேன். நமக்கு புரியும்படியாக சொல்கிறதுன்னா ஒப்புறான பண்ண மாட்டேன் அப்படின்னு. இதுதான் ஐயா லௌகீகம் உண்மை என்பது. யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தால் போரும். யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரு மகான் அதை தீர்த்து வைக்கிறேங்கிறார் அப்படின்னா உடனே ஆஹா நீங்கள் என்ன சொல்லணும், உசிரியே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன்பான். அவர்களும் அருள் செய்து விடுவார்கள். ஆனால் எங்கள் பிரச்சனைங்கிறது இங்கே தான் இருக்கு. இவரும் எல்லாம் இந்த தகவலை சொல்லி இப்படி ஒழுங்காக இருக்கிறேன்டா பயல, சரியாக போயிடும், அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும்னா சரிண்ணா. நோய் முற்றிலுமாக நீங்கியது. இவனுக்கா குஷ்டரோகம்? யார்ட்டையான்னு சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள். மருத்துவமே வியந்தது. உடம்பு சும்மா பழையபடி அப்புறம் அப்படின்னு ஆகிப்போச்சு. தெம்பும் கேட்கணுமா? பழைய குருடி நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே பாக்கி பாரிய, அதுதான் நடந்தது. பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிறது போல இந்த இளைஞன், இந்த ஆமன்பாய் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்ணின் அந்த மகன் குஷ்டரோகம் முழுவதுமாக இந்த மகான் தீர்த்து வைத்து அருள் செய்திருந்தும் பழையபடியே தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டான். மறுபடியும் அது முன்னை விட தீவிரமாக பாதித்தது. மகான்கள் மனது நோக நடந்து கொள்ளலாமா? அவன் இறந்தே போனான். இதுபோலத்தான் எவ்வளவோ பெரியவர்கள் நமக்காக உடல், பொருள், ஆவி என்பதை அளிக்கின்றார்கள் நமக்கு. நாம் அதை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிப்பட்டு நல்ல தெம்பு திடகாத்திரம் வந்தோன்னே பழையபடியே தப்பு பண்ணுறோமே, அந்த அவைகளில் தான் சிக்கிக்கொள்கின்றோம். இப்படி எந்த விதமான பிரச்சனைகளையும் நாம் மறுபடியும் கையாளாமல் சாய் பகவான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர் வழங்குவார். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது.
பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தேவிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் மதங்களை கடந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு கிறிஸ்தவ அன்பர் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வரல, வெளியில் நிற்கிறார். அவரோட நண்பர் உள்ள வந்திருக்கார், மகாலிங்கம்ங்கிற அன்பர் உள்ள வந்திருக்கார். அவரை கூட்டிட்டு வந்த ஒரு நண்பரை வெளியில நிறுத்தி வச்சுட்டு சதாரா முகாம்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. வெளியில நிறுத்தி வச்சுட்டு இவர் மட்டும் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்குள்ள வந்திருக்கார். அந்த தெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கார். ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த மகானை பார்த்துட்டு போயிடலாம்னு ஒரு நாள் மாலை வேளையில வந்திருக்கார். அந்த கிறிஸ்தவ அன்பர் வெளியில நிற்கிறார். இவர் யார் பைக்கில் கூட்டிட்டு வந்தாரோ அவர் வெளியில நிற்கிறார். மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்தவுடனே மகா சுவாமிகள் அவர்கிட்ட சொல்றார், மகாலிங்கத்திட்ட சொல்றார், உன்னோட நண்பன் ஒருத்தனை வண்டிக்கு காவலா வெளியில நிறுத்திட்டு நீ உள்ள வந்திருக்கியே, நீ போய் வண்டிக்கு காவலா நின்னுண்டு உன்னோட நண்பனை உள்ள அனுப்புன்னு மகா சுவாமிகள் சொல்றார். அந்த மகாலிங்கத்துக்கு ஒரு சின்ன சஞ்சலம், ஒரு மனக்குழப்பம், மனத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம். வந்த நண்பன் ஒரு கிறிஸ்தவ நண்பனாச்சே, அந்த நண்பன் கிட்ட போய் சொல்லி, நான் வணங்கக்கூடிய மகா சுவாமிகள் மகா பெரியவா என்கிற தெய்வம் உன்னை கூப்பிடுறது, நீ உள்ள போன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதான தப்பிதமா நினைச்சுட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் மகாலிங்கத்தோட மனசுல இருந்தது. ஆனா மகா சுவாமிகள் தீர்க்கமா சொல்லிட்டார், நீ போய் அவனை அனுப்புன்ட்டார். சரி, ஒரு தெய்வத்தோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது திருவாக்கு. ஏதோ ஒரு அனுகிரகம் கிடைக்க போறது, அந்த கிறிஸ்தவ அன்பருக்கு ஒரு மிகச்சிறந்த அனுகிரகம் கிடைக்க போறது இந்த சந்நிதியில. அதனாலதான் மகா சுவாமிகள் உள்ள வர சொல்லியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மகாலிங்கம் மகா சுவாமிகள் சன்னிதானத்துல எதுவும் பேசாம எழுந்து வெளியே போறார். அந்த பைக்கு எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு போறார். அந்த பைக்குக்கு மேல அந்த கிறிஸ்தவ அன்பர் உட்கார்ந்துட்டு அந்த இடத்தை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். இந்த மடத்தோட சதாராவோட முகாமுக்கு பல பக்தர்கள் வந்துட்டு இருக்கா, போயின்னு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஓரமா பூ வித்துட்டு இருக்கா, பல்வேறு அந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கா. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த கிறிஸ்தவ அன்பர் உட்கார்ந்துட்டு இருக்கார் பைக்கில். அந்த பைக்குக்கு பக்கத்துல போய் தன்னோட நண்பன் கிட்ட சொல்றார், நான் வணங்கக்கூடிய தெய்வம் உன்னை கூப்பிடுறது, என்ன வண்டிக்கு காவலா இருக்க சொல்லி வெளியில அனுப்பிச்சுடுத்து, நீ உள்ள போகணும், உன்னை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ற. அந்த கிறிஸ்தவ அன்பருக்கு முதல்ல ஒன்றும் புரியல. எப்படி நம்மளை இப்படி கூப்பிட முடியும்? நம்ம யாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நான் வந்திருக்கேன்னு எப்படி முதல்ல தெரியும்? நான் வெளியில நிற்கிறேன், இந்த பைக்குக்கு காவலான இருக்கும்போது என்னை எப்படி கூப்பிட சொல்ல முடியும்னு யோசிச்சிருக்கார். இந்த மகானோட ஞான திருஷ்டி யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அந்த பக்குவம் நமக்கு முதல்ல இருக்கா? இந்த மகான் எப்பேற்பட்ட ஞான திருஷ்டி கொண்டவர், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் இவர், எப்படிப்பட்ட ஒரு துயரத்தையும் நம்ம கிட்டேருந்து தொடச்சி நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் அதெல்லாம் நமக்கு இருக்க. மனிதர்களுக்கு எங்க இருக்க முடியும்? அது இதே கேள்வி ஞானம், இதே போன்ற தன்மை அந்த கிறிஸ்தவ அன்பருக்கும் இருந்தது. என்னை எப்படி அவர் கூப்பிட முடியும்? நான் யாருன்னே அவருக்கு தெரியாதே, நான் வந்திருக்கிறதே அவருக்கு தெரியாதே அப்படின்னு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்ற. மகாலிங்கம் சொல்ற, அந்த தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது, பல ஞான திருஷ்டி உண்டு, நீ வந்திருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, உனக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கார். அதனால எனக்கு எந்த விதமான ஒரு பிரசாதமும் கொடுக்காம, எதுவும் கொடுக்காம உன்னை வர சொல்லியிருக்கார், நீ உள்ள போப்பாங்கிற. இதற்கு மேல ஒன்றும் பேச முடியல அந்த கிறிஸ்தவ அன்பரால. ஒரு சக்தி உள்ள இழுக்கிறது அவரை. அந்த கிறிஸ்தவ அன்பர் இவர் சொன்ன அடையாளங்களை வைத்து உள்ள போற. மகா சுவாமிகள் இவரை பார்த்த உடனே பக்கத்துல தனக்கு நெருக்கமான ஒரு இடத்துல கீழே உட்கார சொல்ற. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு.
அந்த கிறிஸ்தவ அன்பர் உட்கார்றார் மகா சுவாமிகளுக்கு எதிர்த்தா போல. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் உள்ள வர சொன்னார், இந்த இடத்துல என்ன பண்ண போறார், என்ன தகவலை சொல்வதற்காக நம்மளை வர சொல்லியிருக்கார், இல்லை நமக்கு ஏதான அனுகிரகம் பண்ண போறாரா, இல்லை நம்மக்கிட்ட ஏதான கேள்வியை கேட்க போறாரா, நம்மக்கிட்ட ஏதான பதில் வாங்க போறாரா, எதுவுமே புரியல. ஒரு பிளாங்கான இடத்துல இருக்கார் அவர். ஒரு குழப்பமான மனநிலையில் அவர் இருந்தாலும் தான் உள்ளே நுழைந்தது ஒரு மிகப்பெரிய தெய்வத்தின் சந்நிதி அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு பண்பு மட்டும் அவர்கிட்ட இருந்தது. மகா சுவாமிகள் சொன்னபடி உட்கார்ந்த உடனே அங்கே சுற்றி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அவள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்க. மகா சுவாமிகள் பக்கத்தில் வந்து உட்காருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்கல. அவள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் அந்தந்த இடத்திலேயே அவர்களை உட்கார்த்தி வச்சிருக்கா. இந்த அன்பரை மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு தனக்கு பக்கத்தில் தனக்கு எதிர்த்தா போல உட்கார்த்தி வச்சிருக்கார். இந்த தெய்வம் ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தை அந்த கிறிஸ்தவ அன்பருக்கு வழங்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு உட்கார்த்தி வச்சிருக்கு. அது எப்பேற்பட்ட அனுகிரகம், எப்பேற்பட்ட ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு ஆற்றலை மகா சுவாமிகள் வெளிப்படுத்தி இருக்கார். அந்த அன்பர் எப்படி ஆனந்தப்பட்டார், அந்த கிறிஸ்தவ அன்பர் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல்நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல்நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய், பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய், பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்னி, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்னி.
சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருணி சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி குரு ரூபிணி மனபோதினி மனபோதினி குரு ரூபிணி Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya.